சாம்சங் மொபைல் யூசர்ஸ் நான் ஒரு அற்புதமான செட்டிங்கை பார்த்தேங்க. நீங்க கூகுளோட குரோம சாம்சங் மொபைல்ல பயன்படுத்தினீங்கன்னா அங்க நீங்க உங்க பிடிச்சமான வெப்பேஜை ஓபன் பண்ணுவீங்க. அங்க கண்டென்ட் கொஞ்சம் பெருசா இருக்கும். என்னடா வம்பா போச்சு, இதை படிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகுமே அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அதோட லிங்க் அப்படியே காப்பி பண்ணி கூகுளோட ஜெமினிட்ட நீங்க ரிக்வஸ்ட் பண்ணீங்கன்னா சம்மரைஸ் பண்ணி கொடுத்துரும். இதுவும் கொஞ்சம் வேலை தான். இங்க இருந்து காப்பி பண்ணி அங்க கொண்டு போய் அதை பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரிக்வஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் வேண்டாங்க. கூகுளோட குரோம்ல இருந்துகிட்டே நீங்க அந்த பேஜை சம்மரைஸ் பண்ணலாம். எப்படி கேக்குறீங்களா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். கூகுள் ஆப்போ இல்ல கூகுளோட குரோம் எதையாவது ஒண்ணு ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல ஒரு வெப் பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. நார்மலா இந்த வெப் பேஜ்ல நிறைய விஷயங்கள் கொடுத்திருப்பாங்க. போதுமான டைம் இல்லைன்னா அதோட லிங்க் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி டு கிளிப் போர்ட். அதை நம்ம என்ன பண்ணலாம், ஜெமினிக்கு கொண்டு போய் அங்க நீங்க பேஸ்ட் பண்ணி சம்மரைஸ் பேஜ் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா சம்மரைஸ் பண்ணி நமக்கு கொடுத்துரும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இங்க இருந்து கொண்டு போய் அங்க பேஸ்ட் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணணும். இது வேண்டாம். நீங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கிற பேஜ்லயே நீங்க சம்மரைஸ் பண்ண முடியும். எப்படின்னா உங்க போனோட சைட் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க லாங் பிரஸ் பண்ணுங்க. அங்க சம்மரைஸ் பேஜ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை தட்டினீங்கன்னா இந்த பேஜை சம்மரைஸ் பண்ணி கொடுத்துரும். இப்போ லாங் பிரஸ் பண்றேன். சப்மிட்டிங் பேஜ். இந்த பேஜை சம்மரைஸ் பண்ணி நமக்கு கொடுத்துரும். கூகுளோட ஜெமினி அனலைஸ் பண்ணது பாருங்க. கொடுத்துருச்சா? சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருச்சா? இது படிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா பக்கத்துல ஸ்பீக்கர் இருக்கு, அதை போட்டு விட்டுருங்க. ஜெமினியே உங்களுக்கு எல்லாத்தையும் படிச்சு கொடுத்துரும். சமல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த செட்டிங்கை நான் சாம்சங் மொபைல்ல மட்டும் தான் ட்ரை பண்ணேன். வேற ஏதாவது மொபைல்ல இருந்தா கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.